ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இயரிங் வந்து பாருங்க, இந்த மாடலில் ஒரு இயரிங். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த இயரிங் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி 2 கலரில் சில்க் த்ரெட் வேணும். ஃப்ளவர் சம்கி பாருங்க, இந்த மாதிரி இப்படி ஃப்ளவர் ஷேப்பில் இப்படி இருக்கும். ஃப்ளவர் சம்கி, ஸ்டார் சம்கி, செயின் ஸ்டோன் இருக்கலாம், அதை வந்து இப்படி குட்டி குட்டியாக இப்படி ஒரு 2-3 பீஸ் இந்த மாதிரி இப்படி சின்ன சின்னதாக அப்படி வெட்டி வச்சுடணும். 3 mm கோல்ட் பீட், 2 mm கோல்ட் பீட், 3 mmல க்ரீன் கலர் பீட்ஸ், 2 mmல ஒயிட் பீட்ஸ், இந்த மாதிரி பட்ஸ், சின்ன சைஸில் ஜம்ப் ரிங்ஸ், ஃபிஷ் ஹூக், ஹாஃப் கட் பீடில் க்ரீன் கலரும் எல்லோ கலரும், 4 சென்டிமீட்டர்ஸ்லையும் 3 சென்டிமீட்டர்ஸ்லையும் இந்த மாதிரி ட்ராப் ஷேப் மோல்டு, ஃபெவிக்ரில்க்கு ஃபேப்ரிக் க்ளூ, கட்டர், கட்டிங் பிளேயர், அப்புறமா நோஸ் பிளேயர். ஃபர்ஸ்ட்டில் நம்ம வந்து இந்த மோல்டை வந்து இந்த மாதிரி இப்படி ரேப் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இந்த 4 சென்டிமீட்டர் மோல்டு இருக்குல்ல, இதில் வந்து நான் வந்து 12 ஸ்ட்ராண்ட்ஸ் 2 நேரம் எடுத்தேன். ஒரு நேரம் 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறதுல பாதி ரேப் ஆச்சு, திருப்பி 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து மீதியும் நான் ரேப் பண்ணேன். ஸோ 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து 2 டைம் இந்த 4 சென்டிமீட்டர் மோல்டுக்கு எடுத்திருக்கு. அடுத்து 3 சென்டிமீட்டருக்கு அதே 12 ஸ்ட்ராண்ட்ஸ் தான், ஆனால் ஃபுல்லாக ரேப் ஆயிட்டு. ஸோ ஒருக்கா இது 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணும். இதில் வந்து 2 நேரம் 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ நம்ம இந்த 2ஐயும் இந்த மாதிரி இப்படி ஸ்டிக் பண்ணணும். அது ஸ்டிக் பண்ணதுக்கு முந்தி பாருங்க, இதில் வந்து ஒரு ஹேங்கிங் வரும். அந்த ஹேங்கிங்கை போட்டுட்டு அப்புறமா நம்ம ஸ்டிக் பண்ணலாம். அந்த ஹேங்கிங் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் இந்த மாதிரி இப்படி பட்ஸ் எடுத்துடணும். பட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கோல்டு பீட் போட்டுட்டு அப்புறமா இந்த பெரிய சைஸ் உள்ள ஒயிட் பீட் எடுத்து இப்படி போட்டுடணும். அப்புறம் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இந்த ஜம்ப் ரிங்குக்குள்ளே இதை இப்படி போட்டு இந்த மாதிரி இப்படி அட்டாச் பண்ணிடணும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணணும். இனி நம்ம இதை வந்து இந்த சின்ன மோல்டுக்குள்ள இதில் நம்ம அட்டாச் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி தான் அட்டாச் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி. இனி நம்ம இதை வந்து இதுக்கு மேலே இப்படி வச்சு ஸ்டிக் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி. இந்த மாதிரி இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நல்லா காய விடணும். இனி இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம டிசைன் பண்ணலாம் இதுக்கு மேலே. இப்போ பாருங்க, ஓரளவு காஞ்சிட்டு இனி நம்ம இந்த சைடில் டிசைன் பண்ணலாம்.
பாருங்க இந்த மாதிரி. இனி இதெல்லாம் நல்லா காயட்டும். பாருங்க இப்போ இது நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம இதுக்கு ஹூக் மாட்டலாம். இந்த கம்மல்ல பாருங்க இந்த மாதிரி இருக்குல்ல இப்படி ஃபிளாட்டா, இதுக்கு வந்து நம்ம 2 ஜம்பிங் போடணும். அப்பதான் நம்ம வந்து இப்படி காதல் போட வந்து கம்மல் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கும், அல்லது கம்மல் வந்து இப்படி டேர்ன் ஆயிரும். ஸோ அதனால இப்போ 2 ஜம்பிங் இதில் போடுறோம். ஒன்று வந்து இந்த டைரக்ஷன், இன்னொன்று இந்த டைரக்ஷன்ல. பாருங்க இந்த மாதிரி. பாருங்க இப்படி. இப்போ ஜிமிக்கிக்குனா நம்ம ஒன்று போட்டால் போதும். இந்த மாதிரி இப்படி ஃபிளாட் கம்மலுக்குலாம் இப்படி 2 போடணும். பாருங்க இந்த மாதிரி. இனி நம்ம இந்த ஃபிஷ் ஹூக் போடலாம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம கம்மல் செய்யும்போது ஒரு டிசைன் நம்ம இப்போ பாருங்க இந்த டிசைன் இந்த சைடு இருக்கா, அடுத்த கம்மல் செய்யும்போது இந்த சைடோட டிசைன் இந்த சைடு செய்யணும். இப்போ நம்ம இங்க ரைட் சைடில் இந்த டிசைன் செய்திருக்கோமா கீழே, அடுத்த கம்மல்ல லெஃப்ட் சைடில் கீழே இந்த டிசைன் செய்யணும் இந்த மாதிரி. ஸோ நம்ம கம்மல் செய்து முடிச்சாச்சு. பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா சிம்பிளாக நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாரும் இதை வந்து பண்ணி பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.